Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக அவல் பொரி உருண்டையை எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். வாங்க. இந்த அவல் பொரி உருண்டைக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நான் அவல் பொரிச்ச அவல் எடுத்திருக்கேன். இது 250 கிராம் எடுத்திருக்கேன். வெயிட் பார்த்தீங்கன்னா 250 கிராம். இங்கே பாருங்கள், பார்க்கறதுக்கு பொரி மாதிரி இருக்கும். ஆனால் இது அவல், இது பொரிச்ச அவல். இது நம்ம கடையிலே கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. கடையிலே இதை சுத்தம் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இருந்தாலும் நம்ம இதை வீட்டில் வாங்கினது பிறகு இதை நம்ம ஒரு முரத்தில் புடச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜல்லடையில் பெரிய ஓட்டை இருக்கிற மாதிரி எடுத்து அதில் நீங்கள் சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் நெல் உமி மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்துடும். அடுத்தது இதுக்கு நான் 250 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். 50 கிராம் நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கிறேன். 100 கிராம் மல்லாட்டை பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது இது வறுத்த மல்லாட்டை எடுத்திருக்கேன். தேங்காய் அரை மூலியை நான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருப்பு எள் எடுத்திருக்கேன். நான் 50 கிராம் எடுத்திருக்கேன் கருப்பு எள். ஏலக்காய் பொடியாக நுணுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன் நான். வாங்க நம்ம இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அந்த கடாயில் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். அதிகமாக நெய் விட்டுக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம பொடியாக நறுக்கின அந்த தேங்காவை பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். அது ஒரு நல்ல வாசனையான ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். அதுக்காக தான். இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்ச தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். இது எங்கள் வீட்டில் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக செய்வோம். எங்கள் அத்தை செய்வாங்க. இது கார்த்திகை தீபம் அன்னைக்கு எங்கள் அத்தை கண்டிப்பாக இதை செய்வாங்க. இந்த அவல் பொரி உருண்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்ச பிறகு நாங்கள் எல்லாருக்குமே கொடுப்போம். எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த அவல் பொரி உருண்டையை நம்ம உருண்டையாகவும் செஞ்சு பிடிச்சி வச்சுக்கலாம். நாங்கள் ஆனால் எங்கள் வீட்டில் உதிரியாக தான் செஞ்சு வச்சுருப்போம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருப்போம். கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலே இது அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா இருந்திருக்கும். இந்த தேங்காவை நம்ம பொன்னிறமாக வறுக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கிறோம் இந்த அவல் பொரி உருண்டை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொன்னிறமாக நம்ம தேங்காவை வறுத்துட்டோம். பாருங்கள், இதை மாதிரி நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கணும். இதை நம்ம இப்போ ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம தேங்காவை நெய்யில் வறுத்தோம் இல்லையா, அந்த வறுத்த அந்த பாத்திரத்திலே நம்ம இந்த மல்லாட்டை ஏற்கனவே வறுத்த மல்லாட்டை தான் நம்ம இதிலே போட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணுறதுனால நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அதுக்காக தான் நான் சூடு பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்துக்கலாம். மல்லாட்டியை நம்ம லைட்டாக சூடு பண்ணிட்டோம். இதையும் நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம வறுத்தெடுத்து ஒரே பாத்திரத்துலேயே நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது நம்ம பொட்டுக்கடலையை வறுத்துக்கலாம். இந்த மல்லாட்டை, பொட்டுக்கடலை இது எல்லாத்தையுமே நம்ம 1 நிமிஷம் நல்லா சூடு பண்ணிக்கலாம். இதை சூடு பண்ணுறதுனால நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை சூடு பண்ணுறோம். பொட்டுக்கடலை இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வறுத்தது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கோம். அதே பாத்திரத்தில் இதையும் நம்ம மாற்றிக்கலாம். கடைசியாக நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே வறுத்த எள்ளு தான். ஆனால் 1 நிமிஷம் நம்ம இதை சூடு பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்போ இதை போடுறோம். இப்போ நம்ம எள்ளை 1 நிமிஷம் வறுத்துட்டோம். இப்போ இதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம ஏற்கனவே நம்ம வறுத்துருக்குறோம். தேங்காய், பொட்டுக்கடலை, மல்லாட்டை, எள்ளு எல்லாமே நம்ம வறுத்துட்டோம். இது கூடவே நம்ம இந்த ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வெல்லத்தை காய்ச்சிக்க போகிறோம். நான் 250 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் ஒரு அரை பவுல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெல்லத்தை நம்ம எதுக்காக காய்ச்சிரோம்னா, இதில் மண் துகள், தூசி ஏதாவது இருக்கும். அதனால நம்ம இந்த வெல்லத்தை காய்ச்சிக்கிறோம். இதை காய்ச்சின பிறகு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் அன்னைக்கு இந்த அவல் பொரி உருண்டை ரொம்ப விசேஷம். முருகருக்கு வச்சு படைப்போம். அது கூடவே தெனை மாவில் மாவிளக்கு போடுவாங்க எங்கள் அத்தை.
அது எப்படி செய்வாங்கன்னா வந்து தெனை மாவை வந்து நல்லா இடித்து வெல்லம் சேர்க்காத தேன் சேர்த்துருவாங்க. தேன் சேர்த்து நெய் ஊற்றி பிசைஞ்சி மாவிளக்கு போடுவாங்க. இது ரொம்ப விசேஷம். முருகர் அன்னைக்கு வச்சு படைப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம செய்யக்கூடிய பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நான் இந்த பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். இப்போ நான் வெல்லத்தை வடிகட்டிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம வடிகட்டிட்டோம். பாருங்கள், மண் துகள்லாம் இருக்குது. இப்போ நம்ம இந்த வெல்லத்தை வந்து நல்லா திக்காக காய்ச்சிக்கலாம். இப்போ அதிர்சத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கும் அதனோட பதம். பொரி உருண்டைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாக நல்லா திக்காக வரணும் வெல்லம். அதான் வந்து இதனோட கரெக்டான பதமே. நம்ம எடுத்து நம்ம உருட்டினோன்னா நல்லா பால் மாதிரி வரும். இந்த வெல்லம் வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் அந்த அவல் பொரி உருண்டை வந்து நல்லா முறுமுறுன்னு நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெல்லத்தை வந்து தண்ணியில் போட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வெல்லம் வந்து நல்லா பால் மாதிரி உருட்டியிருக்கேன் பாருங்கள். நல்லா திக்காக வந்ததுனால இதான் கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம இந்த பருப்பு எல்லாத்தையும் இந்த வெல்லத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த அவலை பொரிச்ச அவலை சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும். இது வந்து நம்ம சூடாக இருக்குள்ளே நல்லா வந்து கிண்டி விட்டுறணும். ஆறிடுச்சுன்னா வந்து கட்டி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம நல்லா கிண்டி விட்டுறணும். சூடாக இருக்கக்குள்ளே தான் நம்ம வந்து உருண்டை பிடிக்க முடியும். கை கொஞ்சம் பார்த்து தான் நம்ம பிடிக்கணும். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இதை மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இல்லைனா நம்ம இந்த மாதிரி உதிரியாக கூட வச்சுக்கலாம். நாங்கள் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக தான் வச்சுருப்போம். இதை நாங்கள் அப்படியே ஸ்பூன் போட்டு சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அவல் பொரி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.